துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. ஆண்டவர் சமூகத்தில் பாடுவோமாக, கரங்களை தட்டி. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜனம் நிறைந்த நிறம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நிறம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், தூய்மை நிறைந்த பார்வை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், தூய்மை நிறைந்த பார்வை தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார். ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலன் தந்தார். செய்தி நேரத்தில் தூது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார். துதிப்பதே வளம் நிறைந்த வாழ்வு தந்தார், மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார். வளம் நிறைந்த வாழ்வு தந்தார், மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார். அன்பு நிறைந்த ஆட்கள் தந்தார், ஆவி நிறைந்த அறிவு தந்தார். துதிப்பதே இயேசுவை. துதிப்பதே தகுதியல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார்,
நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார், இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே தகுதியல்லோ துதித்திடுவேனே இயேசுவை துதிப்பதே தகுதியல்லோ துதித்திடுவேன். அல்லேலூயா. துதிப்பதே என் தகுதி அல்ல, துதித்திடுவேன் என் இயேசுவை. இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். துதிக்க வைத்த தெய்வம் அதே சமயத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43வது அதிகாரத்தில் விதமாய் சொல்கிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் ஓடி இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மூழ்கி போவதில்லை, அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். எனவே அந்த வார்த்தையை உள்ளடக்கியதான பாடல், தண்ணீரை கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை. உமது பார்வையில் வெளியேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே, மதிப்புக்கு உரியவன் நானே, மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை.
பாலைவன வாழ்க்கையில் பாதைகளை காணச் செய்கிறவர், ஆறுகளை ஓடச் செய்கிறவர், தினமும் நம்மளை பாடி மகிழச் செய்கிறவர். பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காணச் செய்தி, பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காணச் செய்தி, ஆறுகள் ஓடச் செய்தீரே, தினம் பாடி மகிழச் செய்தீரே, ஆறுகள் ஓடச் செய்தீரே, தினம் பாடி மகிழச் செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், நீர் என்னை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நீர் என்னை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே, உமக்கு உரிமை ஆக்கிக் கொண்டீரே, பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே, உமக்கு உரிமை ஆக்கிக் கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரை கடக்கும் போது, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, போவதில்லை. அல்லேலூயா. நாம் தண்ணீர்களை கடக்கும் போதும், ஆறுகளை கடக்கும் போதும், அக்கினியில் நடக்கும் போதும் ஒரு சேதம் வருவதில்லை. காரணம், முன்னின்று நடத்துகிற கர்த்தர் நம் முன்னே போகிறார், முன்னின்று நடத்துவார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை முன்னின்று நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை முன்னின்று நடத்தினவர் அவர், நம்மையும் இந்த மாதத்திலே முன்னின்று நடத்தி கொண்டு போவார். விசுவாசத்தோடு கூட இந்த ஆராதனையில அவரை பாடி ஆராதிக்க போக நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அவர் ஆராதிக்க போகிறோம். நாம் பெற்றிருக்கிற ஆவியானவர், அவர் நமக்குள் இருக்கிற ஆவியானவர், நம்மில் வாசம் பண்ணுகிற ஆவியானவர், அவருடைய வருகை நமக்குள் இருக்கிறபடினால எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். எனவே ஆண்டவர் சமூகத்தில் பாடி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன் என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய ஆவியானவரை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன்.
வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத பாடுவோமா? ஆவியில் நிறைஞ்சு அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சுத்தம் செய்து வாழ்பவன். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சுத்தம் செய்து வாழ்பவன். வல்லமையின் ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கு நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கு நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் காற்றடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் காற்றடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால. வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். கர்த்தரின் முத்திரை என்பே நான் முற்றிலும் அவருக்கு சொந்த. கர்த்தரின் முத்திரை என்பே நான் முற்றிலும் அவருக்கு சொந்த. அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். வல்லமையின் ஆவியானவர் அப்படி ஆவி நிறைந்து பாடுவோமாக. பொல்லாத
வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால் விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்திருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் எங்கே இல்லை, எனக்குள் இருக்கிறார். என்னை நடத்துகிற ஆவியானவர், என்னை வழி நடத்துகிற ஆவியானவர், சுட்டி காட்டுகிற ஆவியானவர், வழி நடத்துகிற ஆவியானவர், பற்றி பிடித்திருக்கிற ஆவியானவர், எனக்கு பாதை காட்டும் ஆவியானவர், என் வழிகளில் சுதையாமல் என் வழிகளில் சுதையாமல் நேர்த்தியாய் நடத்துகிற ஆவியானவர், நேர்த்தியாய் நடத்துகிற ஆவியானவர், அவர் நேர்த்தியாய் நடத்துகிற ஆவியானவர் நடத்துகிறவரே. நன்றி ஐயா. ஆவியானவர் நம் பக்கத்தில் இருக்கிறார், நம்மை நேர்த்தியாய் நடத்துகிற ஆவியானவர், நம் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நடத்துகிற ஆவியானவர், நம் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நடத்துகிற ஆவியானவர், நம்முடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நடத்துகிற ஆவியானவர், நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிற ஆவியானவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஆவியானவரே. நம்மை நடத்துகிற ஆவியானவர் அவர். அபிஷேகத்தால் நிறைத்து நம்மை நடத்துகிற ஆவியானவர், அபிஷேகத்தால் நிறைத்து நம்மை நடத்துகிற ஆவியானவர். எப்பெல்லாம் வேதத்துக்கு முன்பதாக முழங்கால் படியிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நடத்துகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்மோடு பேசுகிற ஆவியானவர், நம்மோடு பேசுகிற ஆவியானவர், தேற்றுகிற ஆவியானவர், ஆறுதல் படுத்துகிற ஆவியானவர், பாதை காட்டுகிற ஆவியானவர், ஆலோசனை சொல்லி தருகிற ஆவியானவர், ஆலோசகர், நல்ல ஆலோசகர் அவர், நல்ல ஆலோசகர் அவர். நம் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நடத்துகிற நல்ல ஆலோசகர் அவர், நம் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நடத்துகிற நல்ல ஆலோசகர் அவர், நம் பாதை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நடத்துகிற நல்ல ஆலோசகர் அவர். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை உனக்கு காட்டுவேன். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இயேசுக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது மகளே. இயேசுக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது மகனே.
ரெகோபோத் தொடங்கி விட்டது. உனக்கு ரெகோபோத் தொடங்கி விட்டது. ரெகோபோத் தொடங்கி விட்டது. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ரெகோபோத் தொடங்கி விட்டது. ரெகோபோத் என்றால் நான் பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்ற அர்த்தம். நான் பெருகும்படிக்கு கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். நான் பெருகும்படிக்கு கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். தேசத்தில் பழுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டாக்கினார். ஆவியானவரே, உமக்கு நன்றி. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், திருமகனே. உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், திருமகனே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஆமென். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், திருமகனே. இசைக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகனே. இசைக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகளே. ரெகோபோத் தொடங்கி விட்டது. உனக்கு ரெகோபோத் தொடங்கி விட்டது. ரெகோபோத் தொடங்கி விட்டது. கர்த்தருடைய வளர்ச்சி, ஆண்டவர் கொடுக்கிற பெருக்கம், ஆண்டவர் கொடுக்கிற பெருக்கம் நமக்கு, ஆண்டவருடைய பெருக்கம். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். அவருடைய போதனைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்று ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறவர்களுக்கு என்று ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு என்று ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். தேவனை தியானிக்கிறவர்களுக்கு என்று ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஈசாக்கு ஒவ்வொரு நாள் அவன் மாலையிலே தியானம் செய்கிறவன். அவன் தியானம் செய்கிறவன். அதனால தான் ஈசாக்குக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தந்தார். வேதத்தை தியானிக்கிற, தேவ சமூகத்தை தியானிக்கிற, வசனத்தை தியானிக்கிற, தேவனுக்கு முன்பதாக போய் ஜெபிக்கிற, அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை என்றைக்குமே அவர்களுக்கென்று ஒரு பெருக்கம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு பெருக்கம் இருக்கும். அதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படும்படி ஒரு பெருக்கம் இருக்கும். தேசத்தில் பழுகும்படிக்கு கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆகும். யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பெருக்கத்தை தரு வல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த பெருக்கத்தை காண செய்வார். நன்றி. ஹல்லேலூயா. ஒரு சாரதனா நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு
முரடானவை என்னை தோளில் தூக்கி சுமந்தார். அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், பரிசுத்தர், என் இயேசு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை அற்புதமாய் நடத்த போகும் இயேசு, என்னை கரத்தில் தூக்கி நிறுத்தின இயேசு, என் கரத்தை பிடித்த நாள் என்னை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் உணர்ந்து? கரத்தை பிடித்த நாள் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் போற்றுவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் போற்றுவே. ஆராதனை உமக்கே, எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரகஷரதா ரிதரகஷப்துன மரகத்யாலரதனா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுயா. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில வேத சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். அதுக்கு முன்பதாக எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்கள் அமெரிக்கையும்
நம்பிக்கையும் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார். அமெரிக்கை அப்படின்னு சொன்னால் அமைதியோடு. அமைதி எப்போ அமைதி, எப்போ ஒரு மனுஷனுக்கு அமைதி வரும் அப்படின்னா, பதட்டம் இல்லாத நேரத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன வரும்? ஒரு அமைதி வரும். கலக்கம் இல்லாத நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு அமைதி வரும். அப்புறம் எப்போ அமைதி வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு மன நிறைவு இருக்கிற நேரத்தில் அமைதி வரும். இதுதான் வேதம் சொல்கிற ஒரு அமைதி. அமெரிக்கையும் கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையுமே உங்களுக்கு பலன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு பலனை தருகிறார். நமக்கு ஒரு பலன், ஒரு ஸ்ட்ரென்தன் லைஃப், ஒரு நல்ல பலனுள்ள வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தருகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அமைதலோடு கூடிய நம்பிக்கை, அமைதியான ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மேலே ஒரு அமைதியாக, பதறாமல், எந்த விதத்திலும் கலங்காமல், திகைக்காமல், ஒரு தேவன் மேலே ஒரு நம்பிக்கையை வைத்து காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் தருகிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன் தருவார். ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுது. அதனால நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் வெறுமையாக உட்கார்ந்து இருக்கிறது அல்ல, மனம் திரும்பி உட்கார்ந்துருக்கணும். அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் மீட்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். எனவே இந்த மாதத்தில் இந்த வார்த்தையின்படி நம்முடைய சபையை ஒரு பலனுள்ள சபையாக கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் இந்த வசனத்தில் தேவ செய்தியை கொடுக்கவில்லை. நான் மாறாக இன்றைக்கு நான் ஒரு தேவ செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். வேதம் காட்டும் தீர்க்கதரிசி, ஒரு வேதம் காட்டுகிற ஒரு தீர்க்கதரிசி என்பதை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்தில் இன்னைக்கு வேதம் காட்டும் தீர்க்கதரிசி, அடுத்த வாரம் வேதம் காட்டும் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்பது இன்றைக்கு நிறைய தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. ஆனால் வேதம் காட்டுகிற தீர்க்க தரிசனம் எது? இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. வேதம் காட்டுகிற தீர்க்கதரிசி யார்? பைபிள் எப்படி தீர்க்கதரிசியை அடையாளப்படுத்துகிறது? எந்த நோக்கத்துக்காக வேதாகமத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசியை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறத குறித்து ஒரு 4 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி இந்த நாள் செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதனால் தயவு செய்து எல்லாரும் கின்ஸ் எடுக்கணும், எல்லாரும் எழுதணும். வீட்டில் போய் நீங்கள் அதை தியானிக்கணும், கண்டிப்பாக தியானிக்கணும். அவ்வப்போது முன் அறிவிப்பு இல்லாமல் அப்பப்போ உங்களுக்கு பரீட்சையே வைக்கப்படும். 6 வாரம் நடந்த பிரசங்கத்தில் கேள்விகள் அப்படின்னு பரீட்சையே வைக்கப்படும். இதுவும் நடக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? எழுதணும். நான் கேட்பேன், இப்போ உதாரணத்துக்கு வேதம் காட்டும் தீர்க்கதரிசி 3வது பாயிண்ட்டை எழுது அப்படின்னு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 3வது பாயிண்ட்டை எழுதணும். அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. வேதம் காட்டும் தீர்க்கதரிசி, மனுஷர் காட்டுகிற தீர்க்கதரிசி வேறு, கர்த்தர் காட்டுகிற தீர்க்கதரிசி வேறு. கர்த்தரும் வேதமும் 2 ஒன்று தான். அதனால் கர்த்தர் காட்டுகிற தீர்க்கதரிசி, வேதம் காட்டும் தீர்க்கதரிசி நினைக்க வேண்டாம். கர்த்தரும் ஒன்று தான், வேதமும் ஒன்று தான். அல்லேலூயா. எனவே வேதம் காட்டும் தீர்க்கதரிசி யார்? வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனம். முதல்ல ஒரு தீர்க்கதரிசி வாசிக்கலாம். 20வது அதிகாரம் 7வது வசனம்.
நல்லா கவனிங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா வேதத்தை? ஆபிரகாம் பிரயாணமாய், ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அவர் ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தில் இருந்தார். அந்த பட்டணத்திலிருந்து கர்த்தர் சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ, நான் அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லையா? அதனால தன் வீட்டை, தன் உறவு எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் சொன்னபடி தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு, தன் மனைவியை அழைத்து கொண்டு, தன் வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு அவர் பிரயாணமாக போகிறார். அப்படி பிரயாணமாக போகும்போது ஒரு கேரார் அப்படிங்கிற ஒரு நாட்டை கடந்து அவர் போகிறார். அந்த கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு, அவன் ஒரு தரிகட்ட ஒரு மனுஷன். இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமினுடைய மனைவியை அவன் எடுத்துக்கொண்டான். அப்ப கர்த்தர் அந்த அபிமெலேக்கு ராஜா கிட்ட பேசுறார். எப்படி பேசுறாரு அதைத்தான் இப்ப நம்ம வாசிச்சோம். வாசிங்க 20வது அதிகாரம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் கர்த்தர் சொப்பனத்திலே அபிமெலேக்கு ராஜாவுக்கு கர்த்தரே சொல்லுகிறார், ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி என்று கர்த்தரே அடையாளப்படுத்துகிறார். அல்லேலூயா. முதலாவதாக வேதம் காட்டும் தீர்க்கதரிசி யார் அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசி என்றால் நான் தீர்க்கதரிசி என்று சொல்வதல்ல, கர்த்தரே அந்த தீர்க்கதரிசியை அடையாளப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரே ஒரு தீர்க்கதரிசியை அவரை அடையாளப்படுத்துவார். எலிசா தீர்க்கதரிசியை அந்த சுனேமியால் சொல்லுகிறார், நம் வீட்டுக்கு வந்து போகிறவர் நான் தீர்க்கதரிசி என்று அறிகிறேன், நான் அறியப்படுகிறேன். கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தீர்க்கதரிசி என்று ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை வெளிப்படுத்துவார். சவுல் தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியிலே, அதாவது பவுல் தமஸ்கு, இந்த சவுல் பவுலுங்கிறதுலே குளறுபடி வரக்கூடாது. நிறைய பேர் தப்பாகவே ஜெபம் பண்ணுறாங்க. சவுலாக இருந்தவரை கர்த்தர் பவுலாக மாற்றினார், அப்படிலாம் இல்லை. சவுல் அப்படிங்கிறது எபிரேய வார்த்தை, பவுல் அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தை. கிரேக்கத்தில் நீங்கள் சொன்னால் அவர் பவுல்னு சொல்லணும், பால். ஆங்கிலத்தில் பால், கிரேக்க பாஷையில் பவுல், எபிரேய பாஷையில் சவுல். நீங்கள் பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது. அதனால தான் அங்கே முதல் ராஜாவுடைய பேர் என்னங்க? சவுல் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா அது எபிரேய பாஷையிலிருந்து வந்ததுனால அது பேர் சவுல். புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது. அதனால தான் இங்கே சவுலுக்கு பவுல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சவுலாக இருந்தவரை கர்த்தர் பவுலாக மாற்றினார் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ரெண்டும் ஒன்று தான். ஆண்டவர் பேரெல்லாம் மாற்றவே இல்லை, பேர் மாற்றவே இல்லை. அவர் சவுல் தான், ஆனால் கிரேக்க பாஷையில் பவுல். நீங்கள் வேதத்திலே நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுக்கு என்ன பேர்? இல்லை இங்கிலீஷில் சொல்லுங்கள், ஜேக்கப். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுக்கு என்ன பேர்? ஜேக்கப். அதே இது புதிய ஏற்பாட்டில் யாக்கோபுன்னு இருக்குது, அதுக்கு என்ன பேர்? ஜேம்ஸ். அப்போ என்ன விஷயம்? அது பழைய ஏற்பாட்டில் அது எபிரேய வார்த்தையில் கொண்டு வந்தது, புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் கொண்டு வந்தது. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுற போது அது அங்கே உள்ள யாக்கோபு ஜேக்கப் என்றும், புதிய ஏற்பாட்டில் வருகிற யாக்கோபு ஜேம்ஸ் என்றும் மொழிபெயர்க்கப்படுகிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நிறைய பேர் ஜெபம், ஆண்டவரே நீ சவுலை பவுலாக்கினீரே, என்னையும் இப்படி ஆக்குவோம் ஆண்டவரே. அப்படிலாம் இல்லை, அவர் சவுல் தான். மேட்ருக்கு வருவோம். இப்போ சவுலை ஆண்டவர் சந்தித்தார், அதாவது பவுலை ஆண்டவர் சந்தித்தார் தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியில. இப்போ பவுல் கேட்கிறார், நான் இப்போ என்ன செய்யணும்? நீ பட்டணத்துக்கு போ, என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன், அங்கே உனக்கு சொல்லப்படும்.
இப்படி சொன்ன உடனேயே அடுத்த ட்ராக்கு கரெக்டாக கர்த்தர் செய்கிறார். அனனியாவை கூப்பிடுறார். அனனியா, சவுல் வர்றான். 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. சவுல் வர்றான். அவன் வந்து தரிசனம் கண்டுகிட்டு இருக்கிறான். நீ வந்து அவன் தலையில் கையை வச்சு அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவன் பார்வை அடைவான் அப்படிங்கிற. எப்போவுமே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அடையாளப்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் அடையாளப்படுத்துகிற தீர்க்கதரிசியே தீர்க்கதரிசி. மனுஷரா வந்து நாங்கள் தீர்க்கதரிசி சொல்கிறோம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் தீர்க்கதரிசி இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்றார், ஆட்டுக்குட்டிகளே ஓனாய் இன்னைக்கு நுழைந்து கொண்டிருக்கிறது. நீங்க லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவர் 12 சீசர்களை தவிர மறுபடியும் ஒரு 70 சீசர்களை உருவாக்கி அனுப்புகிற பொழுது அவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? உங்களை ஓனாய் கூட்டத்துக்குள்ள அனுப்புறேன். ஏன்னா ஆட்டை போலவே அதுவும் இருக்கும். குணாதிசயம் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். தீர்க்கதரிசியாவே இருக்கட்டும், தீர்க்கதரிசி தான். ஆனால் அந்த தீர்க்கதரிசி எந்த வழியா வரணும்? நேர் வழியா வரணும். பக்க வழியா வருகிறது எதுவுமே வேதம் காட்டின தீர்க்கதரிசி அல்ல, கர்த்தர் காட்டின தீர்க்கதரிசி அல்ல. அன்புக்குரியவர்கள், இதெல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகத்தக்கதான ஒரு கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய சிட்டிகளில் இன்னைக்கு சபை விசுவாசிகள் சிதைக்கப்படுகிறார்கள். கள்ள உபதேசம், செழிப்பு உபதேசம், ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னா என்ன? மேலான கிருபை உபதேசம். மேலான கிருபைன்னா என்னங்க? நீ என்ன வேணாலும் பாவம் பண்ணு, அவர் உன் மேலே கிருபையாக இருக்கிறார் அப்படின்னா எவனாவது ஒழுங்காக இருப்பானா? ரோட்டில் ஸ்பீட் பிரேக் எதுக்கு போகிறது? ஸ்பீட் பிரேக் இருக்குது பார்த்து போ அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக போவேன். இந்த ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கே இல்லை, நீ போனா எவனையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதில் உபதேசங்க, உங்களுக்கு ஒரு நரகமே இல்லை. நீ இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்காகவும் இயேசு சிலுவையில் மரிச்சிட்டார், இனி செய்ய போகிற பாவத்துக்காக சிலுவையில் மரிச்சிட்டார், உனக்கு நேரடியாக பரலோகம் தான் அப்படின்னா அவன் அந்த சர்ச்சுக்கு போகாமல் இருப்பானா? என்ன வாழைப்பழத்தை உரிச்சு வாயில் வச்சா எவன் சாப்பிடாம இருப்பான்? வாழைப்பழத்தை உரிச்சுலங்க வாயில் வைக்கிறாங்க, அப்போ சபைக்கு போவான்ல? என்னுடைய பிள்ளைகளே, நாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், சபை என்பது ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பயிற்சி பட்டறை. அது ஒரு ஒர்க் ஷாப். பரலோகத்துக்கு போவதற்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வண்டி எஃப்சிக்கு போகணும், அது புதுப்பிக்கப்பட போகணும், அது ரெனிவல் போடணும், ஒர்க் ஷாப்புக்கு போகணும். அந்த ஒர்க் ஷாப்பில் போய் அந்த டிங்கரிங் ஒர்க்கு நடக்கணும், வெல்டிங் ஒர்க்கு நடக்கணும், பெயிண்டிங் ஒர்க்கு நடக்கணும், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நடக்கணும், மெக்கானிஷம் ஒர்க்கு நடக்கணும். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஃபைனலாக பெயிண்ட் பண்ணி ஆர்டிஓவுக்கு அனுப்புவாங்க. அதே போல தான் சபை பரலோகத்துக்கு போகணும்னா எல்லா விதத்திலும் சபை தான் அவனை சரி பண்ணுத்தணும். இது ஒரு ஒர்க் ஷாப். சபை என்பது ஒரு ஒர்க் ஷாப். இந்த சபையில தான் கற்றுக்கொள்ள முடியும். நீங்க ஒரு விருந்தாள் வீட்டுக்கு போனால் தினந்தோறும் உங்களுக்கு விதவிதமாக தான் கொடுப்பாங்க. தினந்தோறும் விதவிதமாக தான் கொடுப்பாங்க. நம்ம வெளியில் இருக்கிற பிரசங்கங்கள்லாம் கேட்கும்போது நமக்கு தினந்தோறும் நல்லா இருக்கும். காரணம் அவங்க விருந்தாள். ஆனால் அதே சமயத்தில் தான் உங்கள் சொந்த வீட்டில் தான் உங்கள் சரீரத்துக்கு ஏற்ற ஆகாரம் கிடைக்கும். உங்கள் சொந்த வீட்டில் தான் நீங்கள் விரும்பின ஆகாரத்தை வாங்கி சாப்பிட முடியும். இன்னைக்கு காலையில் என்னம்மா சாப்பிட்டேன்? பிரியாணி சாப்பிட்டேன். மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்? பிரியாணி சாப்பிட்டேன். நீங்கள் விருந்தாளாக போனீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்களே சில விசுவாசி வீட்டுக்கு போனால், டீ சாப்பிடுங்க பாஸ்டர். வேண்டாம்மா, இப்போ நான் ரொம்ப டீ குடிக்கலை. பரவாயில்ல, கொஞ்சம் குடிங்க பாஸ்டர். இல்லைம்மா வேண்டாம். இல்லை கொஞ்சம் குடிங்க. இப்படி நாங்கள் ஒரு 10 வீட்டில் டீ குடித்தா என்ன ஆகிறது? 10 டீ ஆகி போச்சு. எவ்வளோ காலம் உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும்? ஆனால் இது எங்கள் வீட்டில் என்ன செய்வாங்க? இது எங்கள் வீட்டில் நீங்கள் 2 டீ குடிச்சிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு டீ இல்லை, இப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்கள் 2 டீ குடிச்சிட்டீங்க, போதும், இதுக்கப்புறம் உங்களுக்கு டீ கிடையாது. யாராவது வந்தால் கூட கேட்பாங்க, உங்களுக்கு டீ வேணுமா? கொஞ்சம் கூட வேண்டாம், போதும், 2 டீ குடிச்சாச்சு, போதும், அதோட முடிச்சுக்குங்க. நம்ம வீட்டில் தாங்க நம்முடைய சரீரம் பாதுகாக்கப்படும். நீங்கள் விருந்தாளா போனால் பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே சாப்பிட்றீங்க. நீங்கள் விருந்தாளா போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு
கேட்க கேட்க வைப்பாங்க. பரவாயில்ல, ஒன்று சாப்பிடுங்க, ஒன்று சாப்பிடுங்க, ஒன்று சாப்பிடுங்க. இது நம்ம வீட்டில் சாப்பிட்டா 2 தோசை தாங்க அவர் சாப்பிடுவார். இதுதான் லிமிட், கரெக்டாக இருக்கும். 2 தோசைக்கு மேலே சாப்பிட்டா நைட்டு ரொம்ப சிரமப்படுவார். நம்ம வீட்டில் தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டயட் நம்ம வீட்டில் தான். என்றைக்குமே உங்களுக்கு டயட் சொந்த வீட்டில் தான். அல்லேலூயா. நீங்கள் விருந்தாளா நீங்கள் வசனம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தினந்தோறும் கேட்க கேட்க நல்லா இருக்கும். ஆனால் டைஜஷன் ஆகாது. இன்னைக்கு 2 நேரம் நான் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3வது, எப்பா இன்னைக்கு 2 நேரம் பிரியாணி சாப்பிட்றீங்க, நான் நைட்டு உங்களுக்கு ரசம் வச்சு தரேன், சாப்பிடுங்க. ஏன்? டைஜஷன் ஆகணும்னா ரசம் சாப்பிடணும். நீங்கள் விருந்தாள் வீட்டுக்கு போனால் உங்களுக்கு ரசம் கிடைக்காது, எத்தனை முறையும் பிரியாணி தான் கிடைக்கும். சாப்பாடு உங்களுக்கு விதவிதமாக தான் கிடைக்கும். அதுபோல் நீங்கள் வெளியில் 1000 பிரசங்கம் கேட்கலாம், உங்களை ரொம்ப குதூகலப்படுத்தும். ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள பிரசங்கம் தான் உங்களை நல்வழிப்படுத்தும். அல்லேலூயா. வெளியில் நீங்கள் 1000 பிரசங்கம் கேட்கலாம், அது உங்களை குதூகலப்படுத்தும். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரசங்கம் தான் உங்களை நல்வழிப்படுத்தும். உங்கள் வீட்டு பிரசங்கத்தை நேசிங்க. உங்கள் வீட்டு ஆகாரத்தை நேசிங்க. உங்கள் வீட்டு ஆகாரத்தை நேசிங்க. வேதம் காட்டின ஊழியக்காரனை நேசிங்க. உங்களுக்கு ஏற்படுத்தின ஊழியக்காரன் நேசிங்க. ரோட்டில் பல பேர் வருவாங்க. எல்லாரையும் அங்கிள் சொல்கிறோம், எல்லாரையும் சில நேரத்தில் அப்பான்னு கூட சொல்கிறோம், பல பேர் அப்பானுங்கிறோம். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஈக்குவலாக வைக்க முடியுமா? வைக்க முடியாது. பல பேர் அப்பான்னு சொல்லலாம், ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஈக்குவலாக கொண்டு வர முடியாது. அதுபோல் இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி வருவாங்க, நிறைய பிரசங்கம் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா உங்கள் அப்பா தான் உங்களுக்காக தோல்லை தூக்கி போட்டு ஓட முடியுமே தவிர எல்லாரும் உங்களுக்காக தோல்லை தூக்கி போட்டு ஓட மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு முடியலைன்னு சொன்னால் உங்கள் தகப்பன் தான் தோல்லை தூக்கி போட்டு ஓட முடியும். உங்களுக்காக முடியலைன்னா உங்களுக்காக உங்கள் தகப்பன் தான் தலைமாட்டில் உட்காந்து ஜெபிக்க முடியும், அழுக முடியும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்க தகப்பன் தான் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ண முடியும். புரிந்து கொள்ளணும். பல பேரை பார்ப்போம் நம்ம நாட்டில், நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய நமக்கு மனசுக்கு பிடிச்ச பல பேரை பார்ப்போம். ஆனால் அவர்கள் நமக்கு நிரந்தரம் அல்ல. நமக்குன்னு ஒரு வீட்டை வைத்திருக்கிறார், நமக்குன்னு ஒரு தகப்பனை வைத்திருக்கிறார். அந்த தகப்பன் கர்த்தர் காட்டின தகப்பன். அல்லேலூயா. கர்த்தர் காட்டின தகப்பன், கர்த்தர் கொடுத்த தகப்பன் இடத்துல என்னைக்குமே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவரே அடையாளப்படுத்துவார். இது முதலாவது காரியம். இதுதான் வேதம் காட்டும் தீர்க்கதரிசி. மனிதர்களால் நாங்கள் தீர்க்கதரிசி சொல்வதல்ல, ஒருவரை கர்த்தரே அடையாளப்படுத்துவார். 2வது காரியம், என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் இங்க ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, என் வார்த்தைகளை கேளுங்க, உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி. அப்ப தீர்க்க தரிசனம், கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனம், கர்த்தர் வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசி அப்படின்னா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதே தீர்க்கதரிசி. அல்லேலூயா. வேறு ஒன்றையும் வெளிப்படுத்தக்கூடாது. சுயமான எந்த காரியத்தை நீங்க வெளிப்படுத்தக்கூடாது. கிறிஸ்துவை தான் அந்த தீர்க்கதரிசி வெளிப்படுத்த வேண்டும். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர், அதாவது கர்த்தராகிய நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி. அப்ப தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்துற நோக்கமே, அதில் என்னதான் வெளிப்படணும்? கர்த்தர் தான் அதில் வெளிப்படணும். இதில் மனுஷீகம் வெளிப்படக்கூடாது, சுயம் வெளிப்படக்கூடாது. மனுஷீகம் வெளிப்பட்டால் அது வேதம் காட்டும் தீர்க்கதரிசி அல்ல. சுயம் வெளிப்பட்டால் அது வேதம் காட்டுகிற தீர்க்கதரிசி அல்ல. சுய பெருமையை காண்பித்தால் வேதம் காட்டும் தீர்க்கதரிசி அல்ல. அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளே கர்த்தர் வெளிப்பட வேண்டும். அப்படி எந்த தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் வெளிப்படுகிறாரோ அதுதான் வேதம் காட்டும் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. நீங்க பைபிளை நீங்க படிச்சு பாருங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஆண்டவர் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்.
நம்ம இஷ்டத்துக்கு தீர்க்க தரிசனம் சொன்னால் இன்னைக்கு தீர்க்கதரிசிகளுக்கு நல்ல மதிப்பு. யோசித்து பாருங்கள், இன்னைக்கு தீர்க்கதரிசிகளுக்கு நல்ல மதிப்பு. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிக்கு கல்லறி தான் விழுகும். படிச்சிருக்கீங்களா பைபிளில்? தீர்க்கதரிசியில் கல்லறிவாங்க. காரணம் என்ன? அவர் வெட்டுன்னு துண்டு ரெண்டுன்னு சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவார். அதனால கல்லறி தான் வரும். ராஜாவுக்கு முன்னாடியே போய் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ராஜாவுக்கே தீர்க்க தரிசனம் சொல்லுவார். நீ இப்படி பண்ண எரேமியா தீர்க்கதரிசியை எவ்வளவு கொடுமை பண்ணாங்க தெரியுமா? நீங்கள் படிச்சு எரேமியா புத்தகத்தை படித்து பாருங்க. ஏன்? என்ன காரணம்? கர்த்தர் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு முன்னாடி கர்த்தரை ஆராதிக்காம நீங்க விக்கிரக ஆராதனையை பண்றீங்க. கர்த்தரையே அவர் வெளிப்படுத்தினார். அதனால அவங்க கல்லால் எரிஞ்சாங்க. இதுதான் வேதம் காட்டும் தீர்க்கதரிசி. கர்த்தரை வெளிப்படுத்துவதே வேதம் காட்டும் தீர்க்கதரிசி. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இன்னொன்று நான் சொல்றேன். 4வது காரியம், 5வது அதாவது உபாகமத்தின் புஸ்தகம் 34:12 வாசிக்க படிக்கிறேன். உபாகமும் 34:12. சீக்கிரமாக. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியையும் அப்புறம் எழும்பனது இல்லை என்று விளங்கும். அல்லேலூயா. 3வது காரியம், முதல் காரியம் யாருங்க? தீர்க்கதரிசியை கர்த்தரே அடையாளப்படுத்துகிறார். 2வதாக கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர் மட்டுமே தீர்க்கதரிசி. 3வதாக கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர் மட்டுமே தீர்க்கதரிசி. பார்த்தீங்களா? இங்கே கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை. கர்த்தரால் அங்கீகாரம் பண்ணப்பட்டவரே தீர்க்கதரிசி. ஆண்டவரை அங்கீகாரம் பண்ணுகிறார். கர்த்தரே அங்கீகாரம் பண்ணுகிறார். புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, தேவன் அங்கீகரிக்காத தீர்க்கதரிசிகளை நாம் எடுக்கக்கூடாது. தேவன் அங்கீகரிப்பார். தேவன் அங்கீகரிக்காத தீர்க்கதரிசிகளை, அப்ப தேவன் அங்கீகரிக்கிற தீர்க்கதரிசியை எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கிலீஷ்லாம் எடுத்துகிட்டு நிறையா உங்களுக்கு நோட்ஸ் வரும். இங்கிலீஷ் நோட்ஸு. முன்னாடி மாஸ்டர், அப்புறம் கோனார், அப்படி நிறைய நோட்ஸ் இருக்கும். அப்போ இதை எதை வாங்கிறது? பலதரப்பட்ட பல கம்பெனிக்காரங்க நோட்ஸ் போடுவாங்க. அப்போ இதை எதை வாங்கிறதுனா, உங்கள் ஸ்கூல் எதை ஆத்தரைஸ் பண்ணுறாங்களோ, எதை ரெஃபர் பண்ணுறாங்களோ அதைத்தான் வாங்கணும். உண்மைதானே சிஸ்டர்? அவங்க ஸ்கூலே ரெஃபர் பண்ணும், இந்த நோட்ஸை வாங்குங்க. அப்போ ஏன் எனக்கு தெரியும்? அப்போ அந்த ஸ்கூலுக்கு தான் தெரியும் இதில் எது நல்லா இருக்கும், எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது உங்கள் ஸ்கூலுக்கு தான் தெரியும், உங்கள் ஆசிரியருக்கு தான் தெரியும். அதே போல் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட தீர்க்கதரிசி யார் அப்படிங்கிறத உங்கள் சபை தான் முடிவு பண்ணணும். உங்கள் சபை தான் முடிவு பண்ணும். நாங்கள் தான் உங்களுக்கு சொல்கிறோம், இந்த கூட்டத்துக்கு போங்க, இந்த கூட்டம் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படி நாங்கள் அறிவிப்பு கொடுக்குறப்ப அந்த கூட்டத்துக்கு தான் போகணும். எதை இங்கே அறிவிப்பு கொடுக்குறோமோ அந்த கூட்டம் தான் நமக்கு நல்லது. ஊரில் 1000 கூட்டம் நடக்கும். உசிலம்பட்டியில் கூட்டம் நடக்கும், பேரையூரில் கூட்டம் நடக்கும், திருமங்கலத்தில் கூட்டம் நடக்கும். கூட்டத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. ஆனால் உங்களுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புவோம், இந்த கூட்டத்துக்கு போங்க, இந்த மெசேஜை கேளுங்க, இன்னாருடைய வார்த்தையை கேளுங்க. நாங்கள் கொடுக்கிறது தான் உங்களுக்கு வேதம் காட்டும் தீர்க்கதரிசி. கர்த்தர் வெளிப்படுத்துவார், இவங்கள்ட்ட நல்ல ஆவி இருக்குது, இந்த ஆவி உள்ளவங்களுடைய செய்தியை கேளுங்க. இவங்க கிட்ட தான் நல்ல வசனம் இருக்கிறது, இந்த வசனத்தை கேளுங்க. நாங்கள் ஆத்தரைஸ்டு பண்ணுவோம். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் அடையாளப்படுத்துகிறவரே தீர்க்கதரிசி. 2வது கர்த்தரை வெளிப்படுத்துகிறவனே வேதம் காட்டும் தீர்க்கதரிசி. 3வது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறவரே வேதம் காட்டும் தீர்க்கதரிசி. 4வதாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இப்பொழுது வாசித்த எபேசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 4:12.
எபேசியர் 4:12 சீக்கிரம் போடுங்கப்பா. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது, நல்லா பாருங்க, நோட்டீஸ் பாயிண்ட், அந்த வசனத்தை நோட் பண்ணுங்க. சபை பக்தி விருத்தி அடைவதற்காக. பக்தி மட்டும் போதாதுங்க, அந்த பக்தி என்னவாகணும்? விருத்தி அடையணும். அந்த பக்தி விருத்தி அடைவதற்கு ஆண்டவர், அடுத்து வாசிங்க, சபையிலே அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும். இங்கே பாருங்க, ஒரு சபைக்குள்ள ஆண்டவர் இந்த 5 பிரிவின் கீழ் ஊழியத்தை வைப்பார் ஆண்டவர். இந்த 5 பிரிவு எதுக்காக அப்படின்னா, சபை என்ன ஆகணும்? பக்தியில விருத்தி அடைவதற்காக. இந்த சபை பக்தி விருத்தி அடைவதற்காக இந்த 5 கேட்டகரியிலையும் ஊழியர்கள் இருப்பாங்க. இப்போ உங்க ஊழியக்காரர் இதுல எந்த கேட்டகரியில் இருக்கார்? நீங்களே சொல்லுங்க. உங்க ஊழியக்காரர் எந்த கேட்டகரியில் இருக்கார்? எந்த கேட்டகரியிலும் இல்லை அப்படிங்கிறீங்களா? என்ன சார்? இதுல என்னுடைய கேட்டகரி சுவிசேஷம் பிளஸ் மேய்ப்பர் போதகர். இந்த 3லையும் என் கேட்டகரி இருக்கும். சில பேருக்கு தீர்க்க தரிசன ஆண்டவர் செப்பரேட்டாக கொடுத்துருப்பார். யுவர் ப்ராப்பெக்ட் அப்படின்னு சொல்லி, இவர் தீர்க்கதரிசி அப்படின்னு செப்பரேட்டாக ஆண்டவர் சொல்லுவார். சிலரை ஆண்டவர் எப்படி வச்சிருப்பார்னா அப்போஸ்தலர். இந்த அப்போஸ்தலராக இருக்கிறவங்களுக்கு இந்த 5 பார்ட் ஊழியமே இருக்கும். 5மே அதுக்குள்ளே இருக்கும். இந்த அப்போஸ்தலர் யார் அப்படின்னா, சபையை ஸ்தாபிப்பாங்க. சபையை ஸ்தாபித்து அதை ஒருத்தர் கையில் ஒப்படைச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. இதுக்கு பேர் தான் அப்போஸ்தலர். இயேசு கிறிஸ்துவனுடைய 12 அப்போஸ்தலர்களும் அவங்க இதே கேட்டதில் தான் இருந்தாங்க. யாருமே ஒரே சபையில் நிற்கலை. பவுலெல்லாம் ஏராளமான சபையை ஸ்தாபிப்பார். அந்த சபையில் ஒரு மூப்பரை ஏற்படுத்தி அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போய் அடுத்த சபையை ஸ்தாபிப்பார். இவங்களுக்கு பேர் தான் அப்போஸ்தலர். ஒரு சபையிலே கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பேர் அப்போஸ்தல ஊழியம். தோமா அவர் ஆரம்பித்த சபை இந்தியாவில் ஏராளமான சபை. ஒரு சபைக்கு அவர் பாஸ்டா இருக்க மாட்டார். அவர் ஆரம்பித்த சபை ஏராளம். ஏன்னா அவர் அப்போஸ்தலர். அவருடைய காலிங் அப்போஸ்தல் காலிங். அதே போல சிலரை தீர்க்கதரிசி, சிலரை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக வச்சிருப்பார். அதனால் நீங்கள் என்ன நினைச்சிடக்கூடாது, இவர் தான் நல்லா பண்ணுறாரு, அவர் தான் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் தீர்க்கதரிசிக்குரிய அழைப்பு அவருக்கு, போதகருக்குரிய அழைப்பு இவருக்கு, மேய்ப்பருக்குரிய அழைப்பு இவருக்கு. எல்லாம் சேர்ந்தது தான். சாம்பார் பொடி, புளி, உப்பு, பருப்பு, பெருங்காயம், பூண்டு எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சாம்பார். வெறும் பருப்பை வச்சு மட்டும் சாம்பார் வச்சிட முடியுமா? வெறும் புளியை வச்சு மட்டும் சாம்பார் வச்சிட முடியுமா? பருப்பு வேணும், பெருங்காயம் வேணும், வெங்காயம் வேணும், தக்காளி வேணும், கத்திரிக்காய் வேணும், சாம்பார் பொடி வேணும், மல்லிப்பொடி வேணும், மிளகாய் பொடி வேணும். உங்களுக்கு நீங்கள் சமைக்காதனால உங்களுக்கு சாம்பாரை பற்றி சொல்லித்தரேன். கடுகு, எண்ணெய், உளுந்த பருப்பு எல்லாம் வேணும். இதெல்லாம் கலந்தது தான் சாம்பார். இல்லை, எங்களுக்கு கடுகு மட்டும் போதும் அப்படின்னா அது முழுமை பெற்ற சாம்பாரா? இல்லை, எங்களுக்கு துவரம் பருப்பு மட்டும் போதும் அப்படின்னா அது முழுமை பெற்ற சாம்பாரா? இல்லைங்க, இது சாம்பாரில் இது ஒரு அங்கம். அதே போல் தீர்க்கதரிசிங்கிறது அது ஒரு சபையில் இருக்கிற ஒரு அங்கம். இத்தனை ஊழியமும் சபைக்குள்ள தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதற்காக? சபை பக்தி விருத்தி அடைவதற்காக. அல்லேலூயா. சபை பக்தி விருத்தி அடையணும், வளர்ச்சி அடையணும். அதுக்கு இத்தனை பேருடைய பங்களிப்பும் இருக்கும், இத்தனை அழைப்பும் இருக்கும். அதனால இவர் தான் நல்லா பண்றாரு, அவர் நல்லா பண்ணலை,
இவர் தான் நல்லா பண்ணுறாரு, இவர் என்னத்தோ சுமார் அப்படின்னு நீங்கள் விசுவாசியெல்லாம் மார்க்கு போடாதீங்க. சபை பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை ஒரு விதமாகவும், சிலரை இன்னொரு விதமாகவும், சிலரை இப்படி ஒரு விதமாகவும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆனால் எப்படி பயன்படுத்தினாலும் சபை பக்தி விருத்தி அடைவதற்காகத்தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனால கடைசியாக சொல்கிற விஷயம் என்னன்னா, இங்கே ஒரு தீர்க்கதரிசியை சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசி வேதம் எதற்காக இந்த தீர்க்கதரிசி ஏற்படுத்தி இருக்குன்னா, சபையை பக்தியில் விருத்தி அடை செய்வதற்காக தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஒருவேளை யாராவது வந்து தீர்க்க தரிசனம் சொன்னால் பக்தியில் விருத்தி அடைய வச்சா அது தீர்க்க தரிசனம். விசுவாச வாழ்க்கையில் விருத்தி அடைய செய்தால் அது தீர்க்க தரிசனம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க வர்றாங்க, உபவாச ஜபத்துக்கே போகிறதில்ல. ஏம்மா நீ நல்ல ஜபத்துக்கு போமா, நல்ல சபையோடு இணைஞ்சு ஜபம் பண்ணு, சபையோடு இணைஞ்சு நல்லா ஜபம் பண்ணு, உன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான தீர்க்க தரிசனம். நீ எங்கே சபைக்கு வந்துருங்க, இதுவா தீர்க்க தரிசனம்? அப்போ உனக்காக முட்டி போட்டு அழுதவனுடைய நிலைமை என்ன ஆகிறது? உனக்காக கரையம் கொடுத்தவனுடைய நிலைமை என்ன ஆகிறது? உன்னை பராமரித்தவனுடைய நிலைமை என்ன ஆகிறது? நீ நல்லா ஜபம் பண்ணு, உன் ஊழியக்காரரோடு இணைந்து ஜெபம் பண்ணு. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு யார் ஒருவர் வேதத்தை விளங்க காட்டுகிறார்களோ அவர்கள் தான் வேதம் காட்டும் தீர்க்கதரிசி. எனவே சபை பக்தி விருத்தி அடையணும். இந்த சபையில் இருக்கிற விசுவாசி விருத்தி அடையணும். இந்த சபையில் இருக்கிற விசுவாசி பெருகணும். ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில், பொருளாதார ஆசீர்வாதத்தில், எல்லா விதத்திலும் சரிவிகித வளர்ச்சி சபையில் இருக்கணும். இந்த வளர்ச்சிக்காக உங்களுக்கு உதவி செய்வதுதான் வேதம் காட்டும் தீர்க்கதரிசி. வேதம் காட்டும் தீர்க்கதரிசி ஒரு பக்கமாக வளரக்கூடாது, ஆவரேஜாக வளரணும். ஒரு பிள்ளை ஒரு பக்கமாக வளர்ந்தா என்ன ஆகுறது? இந்த கை மட்டும் வளர்ந்துக்கிட்டே போனால் என்ன ஆகுறது? அது பார்க்க சகிக்குமா? இந்த கை வளராமல் இந்த கை மட்டும் வளர்ந்துக்கிட்டே போனால் பார்க்க சகிக்குமா? பேலன்ஸ்டாக வளரணும். ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், பொருளாதாரத்தில். சில பேர் பொருளாதாரத்தில் மட்டும் வளரணும்னு நினைப்பாங்க. இல்லை, நீங்கள் ஆவியில், ஆத்மாவில் கர்த்தருக்குள்ளே வளர்ந்தாவே பொருளாதாரம் உங்களுக்கு தன்னை போல வந்துடும். அதுக்காக நீங்கள் எஃபர்ட் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. கர்த்தருக்குள் இருந்தால், அதாவது சாலமோன் உனக்கு என்ன வேணும்னு கர்த்தர் கேட்குறார். எனக்கு கர்த்தருக்குரிய ஞானத்தை தாங்க அப்படின்னோனையும் அவர் கேட்ட ஞானமும் கேட்காத செல்வமும் கிடைத்தது. பொருளாதாரத்துக்காக இந்த உலகத்தில் ஒரு பெரிய முயற்சியே தேவையில்லை. வேதம் காட்டுகிறபடி நடந்தாலே, உண்மையாக இருந்தாலே, வேதம் சொல்கிறபடி உண்மையாக இருந்தாலே, வேதம் சொல்கிறபடி சுறுசுறுப்பாக இருந்தாலே, வேதம் சொல்கிறபடி கை சுத்தமாக இருந்தாலே, வேதம் சொல்கிறபடி யோக்கியமாக இருந்தாவே பொருளாதாரம் தன்னை போல வந்துடும். அல்லேலூயா. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த பைபிள் என்ன சொல்லுதோ, பைபிள் என்ன சொல்லுதோ அந்த சொன்னதிலேயே நடங்க, வசனத்துக்குள்ளேயே நடங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார், அவர் அதனோட வேதனையை கூட்டார். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை என்ன பண்ண மாட்டாருங்க, கூட்ட மாட்டார். பைபிள் சொல்றபடி ஒரு மனுஷன் வாழ்ந்தா, உண்மையா வாழ்ந்தா, உத்தமமா வாழ்ந்தா, அவன் பாத ராஜபாத, அவன் பாத ராஜபாத, அவன் பாத ராஜபாத. இந்த வேதத்தின்படி நடக்கிறவன் என்னைக்குமே அவனுடைய பாத ராஜபாத. அல்லேலூயா. நமக்கும் ராஜபாதையை வச்சிருக்கிறார். இந்த வேதத்தை வாசிக்கிறவனுக்கு ராஜபாதை இருக்கிறது. இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாருக்கு ராஜபாதை இருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரை கர்த்தர் தேடுகிறார். நம்ம எல்லாம் பேலன்ஸ்டாக வளர்ச்சி அடைய கர்த்தர் இந்த சபையில் உங்களை வைத்திருக்கிறார். வெறும் வார்த்தை மாத்திரம் இல்லை, வசனத்துக்குள்ளே நல்ல வேறு தினந்தோறும் 10 அதிகாரம் படிங்க. நல்ல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் 1 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க. 10 அதிகாரம் படிங்க. படிச்சுட்டு அதோட விட்டுறாதீங்க, படிச்சதை தியானிங்க. படிச்சதில் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார் அதை கேளுங்க. கேட்டு அதன்படி செய்யுங்க. இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் என்றுதான் வேதம் சொல்கிறது. வாசிக்கிறது போதாது, கேட்கிறது போதாது, அதன்படி நடக்க பழகிட்டால் உண்மையுள்ள மனுஷனாய் இருப்பீர்கள். ஆசீர்வாதங்களை அள்ளி கொண்டு போவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் வேதத்தை நீங்கள் படித்த வேதத்தில் இருந்து அத்தனை பேரையும் பாருங்க. ஆபிரகாமை பாருங்க, அவன் சீமானாய் இருந்தான். ஈசாக்கை பாருங்க, சீமானாய் இருந்தான். யாக்கோபை பாருங்க, சீமானாய் இருந்தான். யோசேப்பை பாருங்க, சீமானாய் இருந்தான். எனவே வேதத்தின் பார்வையில் எல்லாரும் சீமானாய் இருக்கணும்னா கர்த்தர் விரும்புகிறார்.
அவனுக்கு திரளான ஆஸ்திகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். யோபுவுக்கு திரளான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்படியானால் ஆசீர்வாதத்துக்கு தேவன் என்னைக்குமே பகைஞர் அல்ல. அவர் நிச்சயமாய் அவரை பின்பற்றுவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த மூலமட்டத்தின் அடிப்படையிலே, இந்த வேதம் என்கிற மூலமட்டத்தின் அடிப்படையில் தந்த ஆசீர்வாதம் வரும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் காட்டும் தீர்க்கதரிசி கர்த்தரால் அடையாளப்படுத்துகிறவர். கர்த்தரால் அடையாளப்பட்டவரை வேதம் காட்டும் தீர்க்கதரிசி, கர்த்தரை வெளிப்படுத்துகிறவனை வேதம் காட்டும் தீர்க்கதரிசி. மூன்றாவதாக கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவரை வேதம் காட்டும் தீர்க்கதரிசி. நாலாவதாக பக்தி விருத்தி அடைய செய்கிறவரை வேதம் காட்டும் தீர்க்கதரிசி. நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரை எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீர், எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நான் நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. உன் மீது கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன் மீது கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. அறிவுரை நான் கூறுவே, உனக்கு அறிவுரை நான் கூறுவே. நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, காத்திரு மகளே. நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. எசேக்கு சித்து நான் இன்றோடு முடிந்தது மகனே, எசேக்கு சித்து நான் இன்றோடு முடிந்தது மகளே. ரெகபோ தொடங்கி விட்டது, ரெகபோ தொடங்கி விட்டது. உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாளோரு காட்டுவே, பயப்படாதே. அப்படியே ஒப்பு கொடுப்போமா மகளே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை, ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. நிச்சயமாய் 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 கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த கூடாரத்துக்குள் வைத்து கர்த்தர் நம்மை உயர்த்துவார், இந்த கூடாரத்துக்குள் வைத்து கர்த்தர் நம்மை உயர்த்துவார், இந்த கூடாரத்துக்குள் வைத்து நம்மை உயர்த்துவார், இந்த கூடாரத்துக்குள் வைத்து நம்மை உயர்த்துவார். நன்றி. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, நல்ல பிதாவே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையிலே நாங்கள் திருப்தி அடைகிறோம், இந்த வார்த்தையிலே நாங்கள் பலனடைகிறோம், இந்த வார்த்தையிலே நாங்கள் பலனடைகிறோம், பலனடைகிறோம். உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த உடைய பிள்ளைகளை அத்தனை பேரை ஆசீர்வதியும். கிருபை கூட இருக்கட்டும், கிருபை கூட இருக்கட்டும். உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.